திரு சாமிநாதன், தாவேகா தரப்புல குழப்பத்தில் இருக்காங்களா? அவங்க ரிலாக்ஸா இருக்கலாமே. முதன்முறை தேர்தலுக்கு வராங்க, வெற்றியோ தோல்வியோ கடந்து போகலாம், அடுத்தடுத்த தேர்தல்களில் வாய்ப்பு இருக்கு. அவங்க தரப்புல குழப்பம் இருக்கா? ரிலாக்ஸா இருக்கலாமே. இல்ல இல்ல ஆமா, அவங்க ஆனா அதிபயங்கரமா குழம்பிதான் இருக்காங்க. ரொம்ப குறிப்பா என்னன்னா, நான் தான் முதல்வர் வேட்பாளர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு தொடர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டே வந்திருந்தார் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம இது மற்றவங்களுக்கு வேண்டுமானால் எலெக்ஷன், நமக்கு எமோஷன் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. சோ அதனாலதான் பீப்புள் வந்து அந்த அளவுக்கு கனெக்டும் ஆனாங்க. நீங்க ஆர்கே சார் நீங்க சொல்ற அந்த புள்ளி தான் அது. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு பின்பு, முடிவுக்கு பின்பு ஏன் வந்து ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்றாங்கன்னா அதுதான். கிட்டத்தட்ட இந்த தலைவரே அப்படித்தான் பேசியிருக்கிறார். இது எலெக்ஷன் இல்லை, எங்களுக்கு எமோஷன் அப்படின்னு சொல்றப்ப உணர்வு ரீதியா மக்கள் அவரை நம்பக்கூடியவர்களை ஒரு கட்டமைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய நெருடலாகவும் மாறி இருக்கு. இதையெல்லாம் தாண்டி என்னன்னா, விஜய் நம்பி இருக்க தானே செய்வார். நம்ம வந்து இவ்வளவு போறோம், இவ்வளவு கூட்டங்கள் வருது, இவ்வளவு பேர் நம்மளை பார்க்க வர்றாங்க, அல்லது விஜயை சுற்றி இருப்பவர்கள் நம்ம பெருவாரியாக ஜெயித்து விடுவோம் என்று சொல்லி இருக்கலாம். அவருக்கு வந்து இன்னைக்கு நமக்கெல்லாம் பிரதீப் குப்தா அவர்களுடைய சர்வே அதிர்ச்சியை தந்திருக்கலாம். ஆனா விஜயை பொறுத்தவரை மற்ற சர்வே நிறுவனங்கள் கொடுத்த சர்வே அதிர்ச்சியை தந்திருக்கும் தாவேகாவினருக்கும் விஜய் அவர்களுக்கும். நான் அவருடைய மனநிலையில இருந்து பார்த்தா அந்த அடிப்படையிலும் அவர்கள் குழம்பி இருக்காங்க. இன்னொன்று சார், நேற்று வரை விஜய் அவர்கள் விஜயை சந்திப்பதற்காக மக்கள் காத்திருந்தாங்க. அவர் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாமதமாக வந்தாலும் மக்கள் காத்திருந்தாங்க. நேற்று அவருடைய அந்த குரல் மாறி இருக்கிறத நம்ம ஒரு இடத்துல கவனிச்சோன்னா, வெற்றி பெற்ற பின்பு பனையூருக்கு வாங்க, நான் காத்திருக்கிறேங்கிற. அப்ப நேற்று வரைக்கும் மக்கள் அவருக்காக காத்திருந்தாங்க. அவங்க கட்சியில இருந்து யாராவது வெற்றி பெற்றால் அவர்களுக்காக விஜய் காத்திருக்கிறேங்கிறார். பனையூரில் நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த இடமே அவர்களுக்கு ஒருவேளை அது பெருவாரியாகவோ அல்லது குறைவாகவோ, எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப குறைவாகவோ வெற்றி பெற்றால் கூட தன் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம கூட தான் நிற்பாங்களான்னு கூட குழப்பம் இருக்கலாம். சோ அதனாலதான் அவர் அந்த வார்த்தையும் விடுக்கிறார். இப்ப திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அந்த அச்சம் இருக்காது. வெற்றியோ தோல்வியோ கூட இருப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் மறைந்தாலும் கூட 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக ஜெயிக்கிறாங்க. அதுல 4 பேர் ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் போறாங்க. காலப்போக்கில் திமுக அதில் ஒரு தாவேகா வேட்பாளர் கூட ஆயிட்டார். பட் 62 பேரை அதிமுக கட்டி காக்குது. திமுக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாட்டாலும் கூட அவர்களிடம் வந்து கடந்த 2011 வந்த குறைவான சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கலாம், 2016 அதிகமான எண்ணிக்கையில வலுவான எதிர்கட்சியாக வந்த சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கலாம். அவனைவருமே அப்படி ஒரு கட்டுக்கோப்பா தானே இருந்தாங்க. விஜய்க்கு அந்த இடத்திலேயே குழப்பம் இருக்கிறது நான் பாக்குறேன். வேட்பாளர்கள் சோரம் போயிடுவாங்க, வேட்பாளர்கள் சோரம் போயிடுவாங்க, விலை போயிடுவாங்க அப்படிலாம் விமர்சிக்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி தொகுதியை தவிர 233 தொகுதிகளிலும் தாவேகா வேட்பாளர்கள் இறுதி வரைக்கும் உறுதியாக தானே நின்னாங்க. அப்பவும் ஏன் திரு விஜய்க்கு குழப்பம் வருது, ஜெயிச்சா வேட்பாளர்கள் விலை போயிடுவாங்களோ அப்படின்னு? அல்ல, அப்படி ஏதோ ஒரு குழப்பம் அவருக்கு இருக்கிறதுனால தானே உடனடியா பனையூருக்கு கூப்பிடுறாரு. அனைவருமே பனையூருக்கு வந்துருங்க அப்படிங்கக்கூடிய அழுத்தம் ஏன் வருது? வெற்றி பெற்றவர்கள் வெற்றி சான்றிதழ் பெறணும். உள்ளூர்ல அவர்களுக்காக உழைத்தவர்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களோடு ஒரு அரை நாளாவது கட்சி அலுவலகத்துல செலவு பண்ணணும், தேர்தல் காரியாலயத்துல செலவு பண்ணணும். உடனடியா புறப்பட்டு வந்துருங்கன்னு அவர் சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல சார், அது கூட நான் இன்னொன்னு பொருத்தி பாக்குறேன். வேட்பாளர்கள் 118 பேர் மாற்றுக் கட்சியில இருந்து வந்தவங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு 1-2 பேரை சொல்லணும்னா, திமுகவில் வேட்பாளர் பட்டியலில் பெயர் இடம் பெறல, திருநெல்வேலியில் ஒரு வேட்பாளர் ஆகிறார். அதிமுக வேட்பாளர் பட்டியலில் பெயர் இடம் பெறல, உடனடியாக நாங்குநேரி வேட்பாளர் ஆகிறார். இப்படி 118 பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருக்காங்க. இங்கிலீஷ்காரன் ஒரு படத்துல சத்யராஜ் கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஆள் பிடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த 118 பேரையும் பல்வேறு கட்சிகள்ல இருந்து சீட்டு கிடைக்காதவர்கள் வந்திருக்காங்க. சோ அவர்கள் அதே மாதிரி இருப்பாங்களா வெற்றி பெற்ற பின்பும் அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பமும் தாவேக்காக இருக்கலாம். பட் விஜயனால இன்னைக்கு எல்லா கட்சியிலும் குழம்பிதான் இருக்காங்க. பட் விஜய் கட்சியும் குழப்பத்துல தான் இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்ப வெற்றியை கடந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை தலைமையிலிருந்து கீழே வரைக்கும் அழுத்தமா பரவிடுச்சாப்போ? ஆமா சார், கிட்டத்தட்ட நீங்க விஜய் தோல்வி அடைவார் என்று சொன்னா அதை நம்பாத பெருங்கூட்டம் இன்னைக்கு உருவாயிட்டாங்க. நீங்க விஜய் தோல்வி என்று சொல்றது அந்த கட்சி ஆளுங்கட்சியாக வர முடியாது, இந்த தேர்தல் அதற்கான களம் இல்ல, ஒரு 20% வாக்கெடுக்கும்னா கிட்டத்தட்ட அவர்கள் பல பேர் வந்து அது எப்படி சாத்தியம், இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை கடைநிலை வரை வந்திருக்கிறது. அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளாத நிலை என்று சொல்வதை விட, நீங்க களம் வந்து திமுக அதிமுக அல்லது திமுக எதிர் பாஜக அப்படியெல்லாம் கடந்த கால தேர்தல்கள் இருந்திருக்கிறது. ஆனா இந்த தேர்தல் வந்து நான் சொன்னா கொஞ்சம் நகைச்சுவையா கூட இருக்கலாம், விஜய் வெர்சஸ் அதர்ஸ்னு மாத்திட்டாங்க மக்கள் மனநிலையில. நீங்க வெளியில வேண்டுமானால் நீங்க வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்குமான போட்டி, திமுக வெர்சஸ் அதிமுக, சீமான் மாற்று சக்தி நிக்கிறார், பல வடிவங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கூட நான் ஒரு விவாதத்துல குறிப்பிட்டேன் சார், 5 ஓட்டுல 1 ஓட்டு விஜய்க்கு விழுகுது அப்படிங்கிற வார்த்தையை நான் குறிப்பிட்டிருந்தேன். இப்பவும் பாருங்க 20% வாக்கெடுப்பான்னு சொல்றோம். 20% என்பது 5 ஓட்டுல 1 ஓட்டு விழுந்ததுதான். பட் அப்படி விழுந்திருந்தாலும் கூட அவங்க மனதுல என்ன தோன்றிருச்சுன்னா, திமுக நிக்கலாம், அதிமுக நிக்கலாம், நீங்க விஜயை மட்டுமே பின்பற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய மக்களுக்கு விஜய் வெர்சஸ் அதர்ஸ் தான் இந்த தேர்தல். சோ அதனால அவர்களால் அதை கட்சிக்காரங்க தான் நினைக்கிறாங்க, ஆற்றல் குறைவாக இருக்கிறது. கட்சிக்காரங்க அப்படி நினைக்கிறாங்க, விஜய் வெர்சஸ் அதர்ஸ் நினைக்கிறாங்க.
அது கட்சியினர் மட்டும் நான் சொல்லல, விஜய்க்கு வாக்களித்த மக்கள்கிட்டயே அந்த மனநிலை இருக்கு. நீங்க விஜய்க்கு வாக்களித்தவர்கள் அப்ப முழுக்கவே கட்சிக்காரங்க மட்டுமே ஓட்டு போட்டாங்க நான் கடக்க விரும்பல. விஜய்க்கு வாக்களித்தவர்கள் மக்கள், சாமானிய மக்கள், வீட்டுல இருப்பாங்க, இல்லத்தரசியா இருப்பாங்க, அல்லது ஒரு இளைஞரா இருப்பாங்க. அவருடைய மனநிலையில மற்ற கட்சிகளுடைய பார்வையே அவர்களுக்கு செல்லல, விஜயை மட்டுமே குறிவித்து போட்டிருக்காங்க. சோ அதனால அவர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கு. அது காரணம் தாவிகா தான். நீங்க முழுக்க முழுக்க களத்துல நமக்கு டிஎம்கேக்கு தான் போட்டு அவர்கள் சொன்னதா இருக்கலாம், அல்லது நம்ம தான் ஜெயிக்க போறோங்கிறத சொன்னதா இருக்கலாம், தொடர்ந்து சர்வேக்களை வெளியிட்டதா இருக்கலாம், காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளே விஜய்க்கு 18% இருக்குன்னு கொடுத்த இடங்களா இருக்கலாம். எல்லோருக்குமான சமூக பொறுப்பு அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நான் பாக்கிறேன். ஓகே.